எல்லாருக்கும் வணக்கம். நெய்வேலி புக் ஃபேர் 19ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்குது. நாங்கள் ஸ்டால் போட்டிருக்கோம். ஸ்டால் நம்பர் 163. எங்கே நடக்குது, என்ன டீட்டெயில்ஸுங்கிறதுக்கு கீழே லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் வரும். நெய்வேலியில் வந்து ஸ்டாலை பாருங்கள். நன்றி, வணக்கம். சார், இந்த யூஎஸ் ஈரான் டீல் என்னதாங்க சார் இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு? ஈரான் யூஎஸ் டீல் 2 பேரும் சுவிட்சர்லாண்டில் பேசிகிட்டு இருக்காங்க. நடுவில் ட்ரம்ப் ஒரு மிரட்டல் விட்டோடனே ஈரான் நாங்கள் வரல ஆட்டத்துக்கு இருந்து வெளில போயிட்டாங்க. அமெரிக்காவே என்ன சொல்கிறான்னா 60 நாளில் நீங்கள் வந்து ஒப்பந்தம் வரலன்னா நாங்கள் வந்து ஹோமூஸில் டோல் போடுவோங்கிறாங்க. இந்த ஹோமூஸ்லேன்னு வர கச்சா எண்ணெய் மெயினாக ஜப்பான், சைனா, இந்தியா, அதுக்கப்புறம் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸை தான் அஃபெக்ட் பண்ணும். ஷபாஸ் ஷெரீஃப்க்கு நோபல் பிரைஸ் வேறு கொடுப்பாங்கன்னு பேச்சு. ஷபாஸ் ஷெரீஃபுக்கு இப்போ இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் விஷயமோ இல்லை ஈரான் ப்ராப்ளமில் இஸ்ரேல் வந்து லெபனானை அடிக்கிறாங்க. அமெரிக்கா உன்னை நான் தொலைச்சிருவேன்னு அவர் ஈரானை தான் திட்டுறாரே தவிர இஸ்ரேல் எதுவும் சொல்ல மாட்டேன். ஏன்னா யூதவர்கள் தான் அமெரிக்காவில் ஃப்ரெண்ட்ஸு, ஃபைனான்ஸ் மார்க்கெட் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது யூதவர்கள் தான். நாளைக்கு யூதவர்கள் வந்து இப்போ ட்ரம்ப்பை காலி பண்ணிட்டாங்கன்னா ஓகே ஃபைன். ஏன்னா இந்த வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே ஜூஸ் வந்து ஃபைனான்ஸை டைட்டாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க, பிஸ்னஸை டைட்டாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அவங்க உஷாராயிட்டாங்க. அதனால் அப்பர் ஹேண்ட் அவங்கள்ட்ட தான் இருக்குது. அவங்க தான் இவங்களை மிரட்டிகிட்டே இருப்பாங்களே தவிர இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே ஓகே. ஏன்னா அந்த சந்தேகம் தான் இருந்தது. இப்போது இஸ்ரேல் வந்து நாங்கள் பீஸ் டீலுக்கான எம்ஓஇ சைன் பண்ணியாச்சு, திருப்பி நீ அடிக்காதன்னு இஸ்ரேலை தான் இவங்க சொல்லணுமே தவிர, ஏன்னா என் ஃப்ரெண்டை தான் நான் திட்ட முடியும், என் எதிரியை திட்ட முடியாதுல்ல. என் ஃப்ரெண்டு பண்ண தப்புக்குன்றது ஒன்று இருக்குல்ல சார். இப்போ என்ன தான் பண்ணாலும் இப்போ இந்த பழைய இந்த பாலஸ்டைன் ப்ரொட்டஸ்ட்லேயே பல காலேஜில் வந்து பணம் கொடுத்தவங்கன்னா வந்து ஜூஸு அவங்க வந்து எந்த காலேஜ்லலாம் ஸ்டூடெண்ட்ஸ் பாலஸ்டைனை ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு ஃபண்டிங் வெளில எடுத்தாங்க. ஆமாம், டீபோர்ட்டே பண்ணாங்க. ஸோ த ஜூஸ் ஆர் வெரி பவர்ஃபுல். நீ நினைக்கிற மாதிரி ஜூஸை வந்து பார்த்துக்கிட்டு அவர் வந்து இஸ்ரேலில் மிரட்ட முடியாது. ஓகே, நிறைய ஜூஸ் வந்து போத்து ஜாயிண்ட்டு இஸ்ரேல் அண்ட் யூஎஸ் சிட்டிசன்ஷிப் வச்சுருக்கிறோம். ஓகே சார். இப்போது இது வந்து நார்மல் ஒரு வார் மாதிரி, இது சரி நாங்கள் 2 பேரும் ஒத்து போயிட்டோம், ஓகேப்பா வார் நிறுத்திடுறோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி டேங்கிள்டாக இருக்கிற மாதிரி. டேங்கிள்டெல்லாம் கிடையாது. வாரம் நீ தானேப்பா ஆரம்பித்தேன். அவன் சும்மா சிவனேன்னு ஊரில் இருந்தான். அவன் ஊரில் போய் குண்டை போட்டு அப்புறம் வாரம் 2 பேரும் என்ன பேச்சு? நீ வாரம் நிறுத்திட்டு ஊருக்கு போக வேண்டியது என்ன? கரெக்டு தான் சார். இப்போ நாங்கள் வாரம் நிறுத்துறதுக்கு ரெடி ஆகிட்டோம். ஆமாம், நடுவில் ஒருத்தன் வந்து அடிச்சுக்கிட்டே இருந்தா அது இந்த வார நிறுத்தத்தை அது வந்து உனக்கு என்ன போச்சு? இவன் திரும்பி அவன் மேலே குண்டு போட்டுக்கிட்டுமே. ஆனால் இஸ்ரேல் அப்படி அமெரிக்கா விட்டுற முடியாதுல்ல. ஏன் அப்படி இல்லை? நீ இப்போ 4 வாரம் சண்டை 4 மாதம் சண்டை போட்டதுக்கு உனக்கு ஏதாவது உன் மக்கள்கிட்ட கெயின் காட்டணும்னு நீ ட்ரை பண்ணுறது தான் ப்ராப்ளம். ஓகே ஓகே. இப்போ போக போக என்ன ஆகுதுன்னா அமெரிக்கன் மக்களுக்கு ட்ரம்ப் ஒன்றுமே பண்ணலை, 4 மாதம் சண்டை போட்டதுக்கு காட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்துடுச்சு. இப்போ இது என்ன ப்ராப்ளம்னா ஆல்ரெடி அமெரிக்காவில் பல பேர் என்ன சொல்கிறாங்க, ட்ரம்ப் ஈரா முடிஞ்சு போயிடுச்சு, ட்ரம்ப்போட ஈரா ஓவருங்கிறாங்க. ட்ரம்ப் இன்னும் பவருக்கு வந்து 2 வருஷம் கூட ஆகலை. இன்னும் 1.5 வருஷம் 1.25 வருஷம் தான் ஆகுது. இன்னும் 2.25 வருஷம் இருக்குது. பட் இதே மாதிரி ட்ரெண்டு கண்டினியூ ஆகி அவர் ஈரானை ஒன்றும் பண்ண முடியாமல் இருந்ததுன்னா நவம்பர் மிட்டம் காங்கிரஸ் தோற்றதை விடுங்க, நிச்சயமாக ஜெயிச்சிருவாருன்னு நினச்ச செனட்டே தோற்றுருவார். செனட்டை தோற்றுட்டார். நான் அவரை இம்பீச் பண்ணுற அளவுக்கு பவர்ஸ் டெமோக்ராட்ஸ்கிட்ட வந்துடும். ஓகே. இப்போ பெட்ரோல் டீசல் ப்ரைஸாவது குறையுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருந்தது. நேற்று என்ன சொன்னாங்கன்னா ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் மார்ஜின் வாருக்கு முன்னாடி எந்த லெவலில் இருந்ததோ அங்கே போயாச்சுங்கிறாங்க. விச் இஸ் லாஸ் இல்லைங்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த 7 ரூபாவை நான் குறைச்சோன்னா எங்களுக்கு லாஸ் ஆகுங்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு என்ன புரியலன்னா 120லேருந்து 80 வரைக்கும் வந்தப்புறமோ எப்படி லாஸாக இருக்க முடியும்? $40 கிட்ட குறைஞ்சிருக்கு. இப்போ தான் எங்கள் மார்ஜின் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. 7 ரூபா குறைச்சிங்கன்னா லாஸ் ஆகிடும்னு எப்படி சொல்ல முடியும் நீங்கள்? இந்த 7 ரூபா ஏற்றுனது ஒரு மாதம் 2 மாதம் இருக்குங்களா சார் அதிகபட்சம்? ஆமாம். ஸோ இப்போ இது எப்படி இருக்குன்னா இந்த அரசாங்கம் ஏற்றுன வரைக்கும் ஏற்றலை. இப்போ ஏற்றியாச்சுன்னா பர்மனெண்ட்டாக ஏற்றியாச்சு. இனிமேல் இறங்கினாலும் சரி ஏறினாலும் சரி இதே 107 ரூபாவில் வச்சுருப்பேன்னா எப்படி? ஸோ 107 ரூபா 108 ரூபாவில் தான் இருக்கும், இறங்காது. ஆனால் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா ஏற்றுவோம். ஆமாம், அதுதான் அர்த்தம். ஓகே. அதை தாண்டி இப்போ அதை தாண்டி இந்தியாவில் இப்போ இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா நம்மளுக்கு இன்னும் தெரியல. ஏன்னா நம்மளுக்கு வந்து
அக்டோபர் மாதம் தான் மழை வரும். ம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஜூன் 1 மழை வந்திருக்கணும். ம் இப்போ ஒரு மாதம் மான்சூன் தான் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ம் தட் இஸ் ஜூன் 20 மேலே ஆயிடுச்சு. ம் 20 நாளில் இது பாம்பேலாம் தாண்டி வந்திருக்கணும் மான்சூன். ம் இன்னும் கேரளாலேயே சரியாக பெய்யலை. டெஃபினட்டாக பெங்களூர் சிட்டியில் பெஞ்சிருக்கு. காவேரியோட கேட்ச்மெண்ட் ஏரியாஸில் பெய்யலை. ம் அது மாதிரி பாம்பே வரைக்கும் மான்சூன் வரல. இந்த வருஷம் ஆல்ரெடி எல்னினோனால முதல் 25 நாளில் மான்சூன் வந்து 45% ஷார்ட்டேஜில் இருக்குது. ம் ஸோ இந்த வாட்டி விலைவாசி ஏறும். சாப்பாடு இதோட விலைவாசிலாம் பயங்கரமாக ஏறுறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. இந்த ஈரான் ப்ராப்ளம் சால்வ் ஆனாலும் இந்த ப்ராப்ளம் உடனே வரும். ஸோ அப்போ இப்போதைக்கு விலைவாசி அப்படிங்கிறது குறையறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. ஆனால் நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா விலைவாசியே ஏறலையேங்கிறாங்க. ஹோல்சேல் மார்க்கெட்டில் ஏறிடுச்சு, ம் ரீட்டைல் லெவலில் ஏறவே இல்லை. நீங்கள் ஏன் ஏறி இருக்குன்னு சொல்கிறீங்கங்கிறாங்க. ரீட்டைல் விலை ஏறலை, 3% 4% தான் ஏறி இருக்கு. அது எப்படி சார் ஹோல்சேல் மார்க்கெட்ல ஏறினா ரீட்டைல்ல ஏறாம இருக்கும்? ஏறலையே. கோயம்பேட்டில் போனால் ஏறி இருக்குது. ம் இங்கே மயிலாப்பூர் மார்க்கெட் தனித்துறை மார்க்கெட் போனால் இறங்கி இருக்குது. இவங்கெல்லாம் சர்வீஸா பண்றாங்க. அது எப்படி சார் 10 ரூபா பொருளை ஹோல்சேல் ரேட்ல 12 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து? இப்போ இந்தியாவோட ஹோல்சேல் ப்ரைஸு ம் 8.3%. ஓகே இந்தியாவோட ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் 4.1ங்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? சரி சார், அப்போ புரியுற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறது கரெக்டான்னு பாருங்களேன். ம் 100 ரூபாய்க்கு இருந்த பொருள் ஹோல்சேல் மார்க்கெட்ல 108 ரூபாய் ஆயிருச்சு. ஆமாம் அதே 100 ரூபா இருந்த பொருள் மளிகை கடையில 104 ரூபாய் ஆயிருச்சு. ஆமாம் கரெக்ட்டுங்களா சார்? ஆமாம் அது கரெக்ட் தானே நான் சொல்றது? ஆமாம். அது எப்படி சார் நடக்கும்? அவங்க என்ன இல்ல சொல்கிறான், நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா? அவன் என்ன சொல்கிறான்னா ம் 100 ரூபா இருந்தது ஹோல்சேல் மார்க்கெட்டில், ம் அது 108 ரூபாய் இருக்குது. ம் இங்கே 104 ரூபா இருந்தது, ம் 109 ரூபாய் தான் ஆயிருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது எப்படி இருக்கும்? நாட் பாசிபிள். நாட் பாசிபிள்ங்கிறது ரொம்ப எவிடென்ட்டா தெரியுது. ஆனா அதை தாண்டி டெய்லியும் கடையில பொருள் வாங்குற மக்கள், வீடியோ பார்க்குறவங்க பொருட்களோட விலை ஏறி இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்களும் கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு பிரைஸ் ஏறி இருக்கு அப்படிங்கிறது தெரியுது சார். அரிசி 60 ரூபாயிலிருந்து 87 ரூபா இருக்கு இன்னைக்கு. 100 ரூபா ஆயிட்டுமே. 100 இஸ் ஜஸ்ட் அ நம்பர். 100 இஸ் ஜஸ்ட் அ நம்பர். ஃபைன் சார், ஃபைன். ஸோ பெட்ரோல் டீசல் பிரைஸ் இப்போதைக்கு குறையாது, எல்லா பொருட்களோட விலையும் குறையும். அப்படி இருக்கிறப்ப எங்களோட பட்ஜெட் பெட்ரோல் டீசல் விலை குறையாது, ம் சம்பளம் ஏறாது. ம் ஆனால் உங்கள் மயிலாப்பூரில் மட்டும் விலை குறைஞ்சிரும், ரீட்டைல் மார்க்கெட்டில் மட்டும் விலை குறையும். இதுதான் இந்தியாவோட பொருளாதாரம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு நான் சொல்லலை. ம் கவர்மெண்ட்டோட சீஃப் எக்கனாமிக் அட்வைஸரும் அம்மையாரும் சொல்கிறாங்க. ஓகே சார். உங்கள் வீட்டு வாசலில் விலை குறைஞ்சிரும், ம் உங்கள் மெயின் மார்க்கெட்டில் விலை ஏறும். ம். அதான் உங்களுக்கு மெயின் மார்க்கெட்ல விலை குறைஞ்சிரும், வீட்டு வாசல்ல விலை ஏறும்ன்றீங்களா? வீட்டு வாசலில் விலை ஏறாது, ம் மெயின் மார்க்கெட்டை மட்டும் விலை ஏறும். ஓகே ஓகே. ம் நாங்கள் விலையை எப்படி இல்லாமல் பண்ணி கட்டுக்கோப்பில் வச்சுருக்குறோம். ம் ஆமாம். எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, விலைவாசி ஏறினா ஏன் மக்கள் வெளில வந்து கேட்குறான், விலைவாசி ஏறிடுச்சுன்னு ஏன் கேட்கல அப்படிங்கிறாங்க. இப்போ கேட்காதது தான் பிரச்சனை. ஆமாம், கேட்காதது தான் பிரச்சனை. ஃபைன் சார். சரி, இப்போ இந்த விலைவாசி உயர்வு அப்படிங்கிறது இன்னும் எவ்வளவு நாளைக்கு இருக்கும் சார்? நாங்க இல்ல இதுக்கு பழகிக்கணுமா? நியூ நார்மல்னு பழகிக்கணுமா? அடுத்த 4 மாதத்துக்கு வந்து ஃபுட்டு விலை ஏறும் ரைட்டா. ம் ஃபுட் இன்ஃப்ளேஷன் ஏறினா எல்லா இன்ஃப்ளேஷனையும் ஸ்ப்ரெட் ஆகும். ம் டீ கடையில 20 ரூபாய்ங்கிற ஒரு டீ 20 ரூபாய்ன்னு நினைக்கிறேன் அது சார். இப்போ 25 ரூபா ஆகும். 25 ரூபா ஆச்சுன்னா எப்படி திருப்பி 20 ரூபாய்க்கு போறதுக்கு வாய்ப்பு இல்லை. வாய்ப்பில்லை. ஆக்சுவலாக இதில் என்ன ப்ராப்ளம்னா, அமெரிக்காவில் 4% 3.5 3.25 இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கிறச்ச உங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட் 5.25 இருக்க முடியாது. ம் உங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட் 7 7.5 கிட்ட இருக்கணும். ஓகே. உங்களது 6 6.25 இருந்ததுன்னா எஃப்டி ரேட் ஜாஸ்தியாக இருக்கும், பணம் காஸ்ட்லியாக இருக்கும், ம் இன்ஃப்ளேஷன் குறையாது. ஆனால் இதை வந்து ஃபைனான்ஷியல் ரிப்ரெஷன், ஓகே. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மியாக வைக்கிறதுக்கு ம் போன வருஷம் வந்து உங்களோட ஆர்பிஐயோட பேலன்ஸ் ஷீட்டு 21% ஏறி இருக்குது. ம் அப்படின்னா 21% 100 ரூபா இருந்த இடத்துல 121% 121 ரூபா அடிச்சிருக்கான். அந்த எக்ஸ்ட்ரா அடித்த பணத்தெல்லாம் வச்சு இவங்களே பாண்ட் மார்க்கெட்டில் பாண்டை வாங்கியிருக்கிறாங்க. ஸோ பணத்தை சர்க்குலேஷன்ல விட்டுருக்காங்க. பணத்தை சர்க்குலேஷனில் விட்டுருக்காங்க. பணம் சர்க்குலேஷனில் வந்து நீங்கள் பாண்ட் மார்க்கெட்டில் பாண்டை வாங்கினீங்கன்னா ம் இந்த பணம் சிஸ்டம்குள்ளே லீக் ஆகிருக்கும். ம் பணம் 21% லீக் ஆச்சுன்னா டெஃபினட்டாக விலைவாசி ஏறி. அதை எங்க கொடுப்பாங்க? கம்மி வட்டிக்கு கடனா கொடுப்பாங்க. கடனா வாங்கி எல்லாரும் செலவு அந்த பண்ணுவாங்க. வட்டி இப்போ வந்து பேங்க்கில் யாரும் எஃப்டி போட மாட்டேங்கிறாங்க. ம் இப்போ திரும்பி என்ன வருது, யாருமே பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட் போட மாட்டேங்கிறீங்கன்னு ம் வருது. ம் அதனால் டேர்ம் டெபாசிட் ரேட்டு தான் ஏறுது. ம் இங்கே ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றாட்டாலும்
நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்க் என்ன பண்ணிட்டான், ஹவுசிங் லோனை வந்து 0.1% ஆமா சார். ஏற்றிட்டான். என்ன இன்றைக்கி பார்க்க ஒருத்தர் வந்தார் ம். கோயம்புத்தூர்லேருந்து. அவங்க அம்மா என்ன பண்ணாங்க, கோயம்புத்தூரில் இருக்கிற 2 ஃப்ளாட்டை விற்றுட்டு பொள்ளாச்சியில் ஒரு ஃப்ளாட் வாங்கினாங்க ரிட்டையர்மெண்ட் உள்ள. ம். 1 கோடி ரூபாய்க்கு வாங்கின ஃப்ளாட்டு 3 வருஷம் கழிச்சு 75 லட்ச ரூபாய்க்கு கூட போக மாட்டேங்குதுங்கிறார். ம். இது ரியாலிட்டி. ஆனால் உங்களுக்கு என்ன பண்ணுறான், பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு ஃப்ளாட் விலை ஏறிடுச்சுங்கிறான். ஓகே சார். இப்போ எனக்கு இதில் ஒரு சின்ன சந்தேகம், அதை நான் அடுத்த வீடியோவில் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார். இப்போது ஹெச்டிஎஃப்சி வந்து 0.1% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்றது வந்து அந்த இஎம்ஐயில் இன்க்ரீஸ் பண்ணது இல்லை டென்யூரில் ஜாஸ்தி ஆகுதுன்றது. இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் பேசாமல் ப்ரைவேட் செக்டார் பேங்க்லேருந்து பப்ளிக் செக்டார் பேங்க்குக்கு மாற்றிக்கலாமா? அது மாதிரியான நிறைய கேள்விகள் இருக்குது. என் லோன் அங்கே மாற்றிக்கலாமான்ற கேள்விகள்லாம் இருக்குது. இந்த ஹோம் லோனை பற்றி மட்டுமே எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.